டேய் என்னடா இது மொபைல் பவுச்சுன்னு கண்டதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியா சரக்கு அடிக்கிற விஸ்கி டம்ளரே பவுச் ஆக்கிட்டீங்களா? அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வரப்போகுது. இருடா போன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பொண்ணு கிட்ட இருந்து வருதா இல்ல போலீஸ் கிட்ட இருந்து வருதான்னு. டேய் ஏற்கனவே உன்னை ஒரு ஏசி துரத்திட்டு இருக்காரு. அநேகமா இந்த போனுக்கு அப்புறம் டிசியும் சேர்த்து துரத்துவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லவ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 4 3 2 1 ஹே ஹலோ அண்ணா, திவ்யாவா? எந்த திவ்யா? ஓ நீயா? ஹலோ பதர் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? நீங்க எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. என்னது கிஃப்டா? ஓசில யாராவது பொருள் கொடுத்தா போதுமே. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். ஹலோ தேங்க்ஸ் எல்லாம் வேணாமா. துட்டே துட்டே துட்டு துட்டு துட்டே துட்டே. சரியான கொஞ்சம். ஹலோ அதோட விலை 360 ரூபா. கேஷா கொண்டு வந்துரு, செக்கா கொண்டு வந்துடாத, ஏன்னா பவுன்ஸ் ஆயிரும்ல. சரி பணத்தை நான் எங்க எப்ப கொடுக்கணும்? ஆமா நம்ம என்ன ஸ்மக்லிங்கா பண்றோம்? தோ பாருமா, நம்ம 27 ஈசிஆர் ரோடு. ஈவினிங் சரியா 7 மணிக்கு நான் காத்துட்டு இருப்பேன். கேஷோட வந்துரு, மறுபடியும் சொல்றேன் செக்கோட வந்துடாத, ஏன்னா பவுன்ஸ் ஆயிரும்ல. ஓகே. ஏ ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க அண்ணி நீ பார்த்துட்டு தொலைச்சிட போறாங்க. 15 நிமிஷம்னா எவ்வளவு காஸ்ட்லியான நேரம் தெரியுமா? நான் ஒண்ணு மத்த பசங்க மாதிரி சைட் அடிக்கலாம் நிக்கல. ஐயா ஜென்டில்மேன், புரிஞ்சுதா? எங்க துட்டு 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 கேஷா செக்கா? என்ன கொண்டு வந்த? செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆச்சு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். திவ்யா உன்கிட்ட என்ன? இந்த பேலன்ஸ் பணத்தை அப்புறமா கொடுக்கலான்னு சொல்ல வந்தேன். பாய் பாத்ரூம் ஃப்ரெண்ட். தேவி, மகேஷ் நான் கிட்ட போனா தூரம் போறான், நான் தூரம் போனா அவன் கிட்ட வரான். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகேஷ் உன்னை லவ் பண்ற மாதிரி இருக்கு, பண்ணாத மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, தைரியமா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிடு. என்ன வந்தாலும் சரி. உனக்கு என்னமா, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஏய், நானா இருந்தேன் என் லவ்வை எப்போ ஓகே பண்ணிருப்பேன் தெரியுமா? திவ்யா, எந்த ஒரு விஷயத்தையும் வளவளன்னு வளர்க்க கூடாது. இவளை பாரு எவ்வளவு போல்டா பேசுறான்னு. நீ அவனை விரும்பினா கண்டினியூ பண்ணு, இல்லனா கட் பண்ணிடு. ஏய், என்னடி கட் பண்ணுன்னு சொல்லிட்ட? நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு மகேஷ வர சொல்றியா? என்னடி ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த மாதிரி வேலை தான் கொடுப்பீங்களா? ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. ஏன்டா இப்படி பண்ண? போட்டு விடுறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் டன் மச்சி. 2 லிட்டில் ஆர்ட்ஸ் கொடுங்க. என்ன லிட்டில் ஆர்ட்ஸா? அதான் ஓடிச்சிச்சே. அன்னி கூட வந்திருக்கியா? ஏய் பேசிட்டு இருக்கேன்ல. அன்னைக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும்போது எத்தனை பேர் முன்னாடி எனக்கு கிண்டல் பண்ண. ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? நிறைய பேர் முன்னாடி நான் உன்னை அவமானப்பட வச்சேன். பணக்காரன் நான் என்ன உனக்கு பிடிக்கல, ஆனா வேலை வெட்டி இல்லாதவன் உனக்கு பிடிச்சிருக்கல. இதுல என்னடி நியாயம்? பணத்தை வச்சு நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். மகாபாரதத்துல சகுனி பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி நான் மகேஷை வச்சு உன்னை தோக்கடிச்சிருக்கேன். இதை நினைச்சு நீ டெய்லி ஊறணும். பட்டா ஒன் மோர் திங், சப்போஸ் நீ லவ் கண்டினியூ பண்ணும்னா ஐ அம் ரெடி. பாய். ஹேய் போடா பொறுக்கி, எல்லாம் கிளைமாக்ஸ்ல தெரியும். மச்சான் நீ எவ்வளவு வேணாலும் கூடுறா.
நீ குடுற மச்சான், நான் செலவு பண்றேன். ஆ. ஹாப்பியா இருக்கேன்டா. மச்சி, உனக்கா இந்த ஏய். வார வேணாலும் விலைக்கு வாங்கிடுறா. ஆமாடா, ஏய் மச்சி ஹாப்பிடா. ஏன்டா அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி என்கிட்ட பெட்டு கட்டின எனக்கு ஒன்றும் புரியலையேடா. சும்மா டைம் பாஸ்டா. டைம் பாஸ். ஆ. ஓ டைம் பாஸ். டேய் இனிமேல் பெட்டே கட்டக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன். ஆ? மனசு ரொம்ப கஷ்டமாக்குடா. ஓகேடா. ஏய் டேய் டேய் கைய விடுறா, கைய விடுறா. தெரியுமாடா திவ்யா இவன் லவ் பண்ணிருக்கான். ஏறா. 4 பேர் முன்னாடி திவ்யா இன்சல்ட் பண்ணிருக்கான். நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு திவ்யா கிட்ட சொல்லிருக்கான். ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ? இப்போ கூட சொல்றேன். இவன் பந்தயத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். நானும் உங்களை தேடி வந்தேன். இல்ல, நீங்க தான் பந்தய கட்டுன்னு ஒவ்வொரு முறையும் என்ன தேடி வந்தீங்க. ஹ, இவன் பணத்துக்காக இவன் அண்ணிய கூட பந்தயம் வைப்பான். ஏய், ஏய் மச்சான் விடுடா. ஏய், ஏய் விடுங்கடா. தூங்குற மாதிரி நடிக்காத. நீ உன் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? முன்னாடி எல்லாம் மாசத்துல ஏதோ 2 தடவை குடிப்ப, நானும் கண்டுக்காம விட்டுடுவேன். இப்ப மாசம் முழுக்க குடிக்கிற. இங்க பாரு, நானே உன் அம்மாவா இருந்திருந்தா உன் கைய காலை பிடிச்சு உன்னை கெஞ்சி உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆனா அண்ணியா போறதாலடா வேற வழியே இல்லாம உன்னை திட்டி திக்கிறேன். அது உனக்கு புரியலையடா? இத பாரு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வேலை ஒண்ணும் இல்ல. கிடைக்கலனா போனா போகுது, பரவாயில்ல. வேற ஏதாவது பிசினஸ் தொடங்கு. உங்க அண்ணன்ட்ட சொல்லி பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. எனக்கு புரியுதுடா. ஒரு அம்மாவா உன்னால என்ன பார்க்க முடியல, அப்படித்தானே? பார்க்க முடியல. ஐயோ அப்படிலாம் நீ இல்ல என்ன நீ. நினைச்சாலும் எனக்கு நீ புள்ளதாண்டா. எனக்கு நீ புள்ளதாண்டா. இது பாரு, குறிப்பிட்ட வயசுக்குள்ள நம்மளோட லைஃபை நம்ம தான் செட்டில் பண்ணிக்கணும். இல்லாட்டா வாழ்க்கையே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். இப்ப நான் சொல்ற அட்வைஸ் எல்லாம் உனக்கு பாவக்காய் சூப் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உடம்புக்கு நல்லதுடா அது. இது பாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம், எனக்கு தெரியாது. ச்சே, நாளைக்கு திவ்யா பார்த்து சாரி கேட்கணும். தேவி தேவி ஒரு நிமிஷம் நில்லு ப்ளீஸ். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து. ப்ளீஸ் நீயாவது என்ன புரிஞ்சுக்கேன். ஐம் சாரி தேவி. என் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாஜி தான். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அன்னைக்கு அந்த பந்தயத்துக்காக நான் அவளை லவ் பண்ணலன்னு சொன்னாலும் எங்கேயோ என் மனசுல ஒரு இடத்துல உறுத்திக்கிட்டே இருந்தது நான் பண்றது தப்புன்னு. அவள் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவளை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்ல நாளைக்கு காலையில ராஜாஜி ஹோட்டல் கிட்ட அவளை வர சொல்லுங்க. ஓகேவா? ப்ளீஸ் முடியாது மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நோ நோ மகேஷ் ப்ளீஸ் மகேஷ் ப்ளீஸ் இல்லன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். இது நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஆசைப்படுறாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு. ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். வர வச்சிருங்க ப்ளீஸ், வர வச்சிருங்க. திவ்யா, மகேஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டா. ஆனா உன்னை ரொம்பவும் விரும்புறா. அவன் பேசுறத வச்சே அவன் பொய் சொல்லலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ப்ளீஸ் எனக்காக நாளைக்கு ராஜாஜி ஹோட்டலுக்கு போயிட்டு வாயேன். வேண்டாம் தேவி, ஒரு வாட்டி பட்டது போதும். தேவையில்லாம என்ன அவமானப்பட சொல்றியா? கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் கேரண்டி. ப்ளீஸ் எனக்காக போயேன் ப்ளீஸ்.